ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த vlog அம்மா வீட்டில் எடுத்த vlog தான். எங்களுக்கு பண்டிகை இல்லைங்க. ஸோ பண்டிகைக்கு அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். காலையில் எந்திரிச்சு முதல்ல கோலம் தான் போட்டேன். அம்மா சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி சமையலுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், சுண்டல் இதெல்லாமே அம்மா சமைச்சிட்டாங்க. கொழுக்கட்டை மட்டும் நான் தாங்க செஞ்சேன். வீட்லேயே அரைச்ச மாவா இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவா இருந்தாலுமே சரி, முதல்ல நல்லா வறுத்துடணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். வறுத்த மாவில் இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி களி கிண்டுற மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஸ்டவ்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மாவு நல்லா பஞ்சு போல் வெந்துடுங்க. அந்த சூட்லேயே கொழுக்கட்டை செஞ்சால் நல்லா வரும். அச்சு வச்சுமே செஞ்சுருந்தோம், நல்லாவே வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு மாவு நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். கொழுக்கட்டை நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்குங்க. விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள்னாலும் அவர் ஞானத்தின் வடிவமா யானை முகத்தோட தோன்றிய தினத்தை தான் நம்ம அவருடைய அவதார தினம், அதாவது விநாயகர் சதுர்த்தி திருநாளா கொண்டாடுறோம். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் அவதாரம் செய்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தம்பி மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இயற்கையா நீர்நிலைகளை பலப்படுத்த தான் மண் பிள்ளையாரை தண்ணியில் கலப்போம். அந்த மண் பிள்ளையாரையே பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் விற்கிறாங்க. மழை வந்து சிலைகள் பாடாகிடக்கூடாதுன்னு பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துகிறாங்க. இதுக்கு பிள்ளையாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? இருங்க, உங்களை எல்லாம் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் கபாலத்தை ஓப்பன் பண்ணுறேன் தானே நினைப்பாரு. விநாயகர் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே வீட்டுள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. ஆரத்தி எடுத்து தான் உள்ள அழைக்கணும். வாங்கும்போது பிள்ளையார் மனையோட தான் வாங்கணும். விநாயகர் அமர்த்துறதுக்கு முன்னாடி மனை மேல தலை வாழை இலைய போட்டு பச்சரிசி பரப்பி ஸ்வஸ்திக் போட்டு தான் அமர்த்தணும். விநாயகர் தொப்புள்ள நம்ம கிட்ட இருந்தா தங்க நாணயம், இல்லைன்னா வெள்ளி நாணயம், இல்லை ஏதாவது ஒரு நாணயம் வைக்கலாம். எங்களுக்கு நாமம் போட்டுதாங்க பழக்கம். நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகைகள் வச்சு அலங்கரிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம விநாயகர் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? நிறைய பேருக்கு மண் பிள்ளையார் வாங்குற பழக்கம் இருக்கு. அதுலயும் கையில செஞ்ச பிள்ளையாரா தான் தேடி வாங்குவாங்க. எங்க மாமனார் கையில செஞ்ச மண் பிள்ளையாரா பார்த்து பார்த்து வாங்குவாராம். ஆனா அது கிடைக்கலன்னா களிமண்ணை எடுத்துட்டு வந்து அவரே மண் பிள்ளையார் செஞ்சு வச்சுதான் கும்பிடுவாங்களாம். இப்போல்லாம் எங்கெங்க பிள்ளையார் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மண் பிள்ளையார் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிடைச்சா போதும்னு முன்னாடி நாளே போயிட்டு செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறோம். நிறைய பேர் சிம்பிளா பூஜை அறையிலேயே வச்சு கும்பிடுவாங்க. சில பேர் தனியா அலங்காரம் பண்ணிட்டு மண் பிள்ளையார் வச்சு கிராண்டா செய்யற பழக்கமும் இருக்கு. தம்பி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்படி கிராண்டா டெக்கரேஷன் பண்ணி வழிபாடே பண்றாங்க. ஏன்னா தம்பி ஒய்ஃப்க்கு ரொம்பவே நம்பிக்கை, அதனால கிராண்டா பண்ணுவாங்க. எந்த ஒரு செயலுமே தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு தான் தொடங்குவோம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலுமே விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியது. காரணம் ஏன்னா அவர்களோட கைகள்ல இருக்கிற மங்களம் மற்றும் வெற்றியின் சின்னமான ஸ்வஸ்திக் சின்னம் தான். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துல இருக்கிற 8 கோடுகளும் 8 திசைகளை குறிக்குது. இதுல நடுவுல வைக்கப்படும் புள்ளி தான் ஆன்மா. மனக்கட்டுப்பாடு இல்லாம அலையும் ஆன்மாவை கட்டுப்படுத்தி பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் சக்தி தான் ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு இருக்கு. அதனால விநாயகர் வழிபாடு செய்யும் போது தடையில்லாத நல்ல வாழ்க்கை, பொருள், வெற்றியை தேடித்தரும் ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம பூஜை அறையில வரையணும். இல்லைன்னா கையில இருக்கிற மாதிரியான விநாயகர் வச்சு நம்ம வணங்கணும். இந்த நாள்ல விநாயகரை நம்ம வீட்டில் அமர்த்தி அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் செஞ்சு பழங்கள் எல்லாத்தையுமே வச்சு மிகவும் சாதாரண முறையிலையும் வழிபாடு செய்யலாம். இல்லை பலகாரங்கள் எல்லாமே வாங்கி வச்சு கூட வழிபாடு செய்யலாம். இது எல்லாமே அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம் மாலையும் அருகம்பில் மாலையும் அணிவிப்பது ரொம்பவே சிறப்பு. அம்மா வீட்டில் நெய்வேத்தியங்களா என்ன செஞ்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் சுண்டல் வச்சு படைச்சிருந்தாங்க. பழங்கள் பலகாரங்கள் எல்லாமே வெளியில் வாங்கிட்டு வந்திருந்தான் படைச்சோம். எங்கள் வழிபாடு இப்படி தாங்க முடிச்சிருந்தோம். பூஜை முடித்த உடனே தம்பி பையன் கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டாரு.
எங்களுக்கு பிள்ளையாரே வந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ரோடுகள்லேயும் கணேஷா வைக்கிறத வழக்கம். அது எல்லா ஊர்லேயுமே செய்வாங்க. அந்த மாதிரி அம்மா வீட்டுக்கிட்ட கணேஷா டெக்கரேஷனுமே அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. முழுமையாகவே காய்கறிகளும் பழங்களும் வச்சியே செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெஜிடேபிள் கார்விங்னு சொல்லுவாங்க. அந்த கலையை கற்றுக்கிட்டவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அந்த கணேஷா ரொம்பவே கொடுத்து வச்சவர். முழுசாக பழங்களும் காய்கறிகளையே மிதங்குறாரு. மஞ்சள் பூசணி பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதில் தபலா மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தனி திறமை இருக்கணும். பிள்ளையார் சுற்றி காய்கறிகளும் பழங்களும் வச்சியே இருக்காங்க. மினி காய்கறி மார்க்கெட்டையே இங்கே தாங்க இருக்குது. இப்படியெல்லாம் டெக்கரேஷனும் செய்யலான்னு யோசித்து இருக்காங்க. இயற்கையான முறையில் இந்த டெக்கரேஷனை செஞ்சு அசத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காய்கறிகளையுமே விடலை, எல்லாமே உபயோகிச்சிருக்காங்க. ஒரு டெக்கரேஷன் சொன்னாவே எப்பயுமே பூ இல்லாட்டி செட்டு லைட்டிங்ஸு இதை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கணேஷாவுக்கு மேலே பார்த்தா ஃபுல்லாக திராட்சை தாங்க. அதை பார்க்கும்போது திராட்சை தோட்டத்துக்குள்ளே போன மாதிரியே இருந்தது. இந்த வெங்காயத்துக்கு நடுவில் பச்சை இலைகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கும் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கல்யாணத்தில் தான் வெஜிடேபிள் கார்விங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போது இங்கே பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. தர்பூசணியில் சுவாமி விவேகானந்தர் முகம், சிவன் பார்வதி முகம், வெங்கடாச்சலபதி முகம்னு ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது. எல்லாமே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி அம்மாவோட வீணையுமே இருக்குது. இதை வாழை மரத்தின் தண்டு பகுதியில் வீணை மாதிரி செஞ்சுருக்காங்க. பாகற்காயில் வச்சு முதலை மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. கத்திரிக்காயை வச்சு மயில் மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த விலாகோட எண்டுக்குமே வந்தாச்சு. மறுபடியும் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.